नहीं तो फिर बॉडी कॉन्शियस होने से உடல் உணர்வுல இருந்து நாம காரியங்களை பண்ணும்போது அது தூய்மையற்ற காரியமாக இருக்கு. இது நம்ம கிட்ட இருக்கிற நம்மை உயர்த்தி கொள்ளணும்னா இதுவே வழிமுறை. நீங்க நம்ம முன்னோக்கி பண்ணணும் அப்படின்னா நடைமுறையில நாம தாரணையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம அந்த தாரணையை கொண்டு வரணும். இது தொடர்ந்தும் நாம செய்யணும். ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கப்படும் போது இல்லை யாரோ நமக்கு உதவி செய்யும் போது அதை செய்வதற்கு உதவி செய்யும் போது மட்டும் செய்வதாக இருக்கக்கூடாது. நமக்கு யார்கிட்ட இருந்தும் நமக்கு ஆதரவு வேணும் அப்படின்னா நம்முடைய ஸ்திதி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆகல, நாம இன்னும் பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதை நாம் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற போது நடக்கும் போதும் நகர்ந்த போதும் எல்லாத்தையும் செய்யும் பொழுதும் நாம் பயிற்சியில இருக்கணும். நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது மட்டும் செய்வதாக இருக்கக்கூடாது. நான் என்ன புரிஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு தூய ஆத்மா, நான் பரமாத்மா கிடையாது. நான் பரமாத்மாவின் ஒரு குழந்தையாக இருக்கின்றேன். ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் நாம் இதை நிறைவேற்றிருக்கணும். நம்முடைய சம்பாத்தியத்திற்காக நாம என்ன செய்யணும், அதே நேரத்துல நாம ஸ்திதியில ஸ்திரமா இருந்து மற்ற பலருக்கு நாம் உற்சாகத்தை கொடுக்கணும். நான் இந்த ஸ்திதியில நான் ஒரு தூய ஆத்மா அப்படிங்கிற ஸ்திதியில நான் ஸ்திரமாக இருக்கும்போது எந்த ஒரு காரியமும் வீணா சரியில்லாம போக முடியாது. நீங்க யார் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுல நீங்க தூய்மையான ஆத்மா அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுல நீங்க இருந்து காரியத்தை செய்யணும். कोई बाटे टोली तेरी मीठी मीठी बोली, जैसे कोई बाटे टोली दुनिया सारी दिल में समाई तूने। नैनों के पलने में जो पालना दी मम्मा, नैनों के पलने में जो पालना दी मम्मा, और दृष्टि से लोरिया सुनाई तूने। ஓம் சாந்தி. ஒரு கர்ம யோகியாக இருங்கள். ஒவ்வொரு செயலிலும் திரிகால் தரிசியாக இருங்கள். ஒரு கர்ம யோகியின் ஒவ்வொரு செயலும் தெய்வீக செயலை போன்றது. நினைவு கூறப்படுவதற்கும் பாராட்டப்படுவதற்கும் தகுதியானது. ஒவ்வொரு செயலின் புகழும் பாடத்தக்கது. பார்ப்பது அலௌகிகம், அசையும் வழி அலௌகிகம் என்று பக்தர்கள் போற்றி பாடுவது போல் ஒவ்வொரு உடல் உறுப்பின் புகழும் அளவில்லாதது. அலௌகிக் என்று போற்றுவது போல் ஒவ்வொரு செயலும் மகத்தானது, அதாவது போற்றுவதற்கு தகுதியானது. திரிகால் தரிசியாக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்வதன் மூலம் உங்கள் செயல்கள் எதுவும் பாவகரமாக இருக்காது. அவை எப்பொழுதும் தூய்மையான செயல்களாக இருக்கும். Om Shanti. Welcome to Bhakti Parivar. Today is day 14. Be a Karma Yogi.
Today's topic, be Trikaldarshi in every action. Now we will listen to Mohini Didi. இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. I really love Baba's knowledge and also big yagya and the family. பாபாவுடைய நாலேஜ் நான் ரொம்ப நேசிக்கிறேன். Very natural. ஏன்னா நாம One வந்தப்போ natural thing life is to do something. Keep doing something. That means நேச்சுரலா இயல்பா நம்ம தொடர்ந்து செய்துகிட்டு இருப்போம். அதுதான் வாழ்க்கை. been performing actions. I like இப்ப because நாம் காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறோம். I remember first time I went. முதல் முறையாக நாம் பார்க்கும்போது பாபாவை நான் சந்திக்க போன போது, நான் உள்ள போன போது அங்க சில தாய்மார்கள் இருந்தாங்க. அவங்க ஏதோ செய்துகிட்டு இருந்தாங்க. ஒரு தாய்மார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏதோ அரைத்து கொண்டு இருந்தாங்க. இது பாபாவுடைய ஒய்ஃப்னு சொன்னாங்க, ஜசோதா மாதான்னு சொன்னாங்க. ஓ, அவங்களும் காரியம் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டேன்னா, அப்போ எல்லா தாய்மார்களுமே ஏதோ ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் எப்போதும் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது தெய்வங்களினுடைய குணம் அப்படிங்கிறது நீங்க எப்போதுமே உட்கார்ந்துருப்பீங்க அப்படிங்கிறது கிடையாது. இயல்பா இருக்கணும் இல்லையா? ஆத்மா உடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மாவினுடைய அந்த தேவைகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ உடலுக்கு எல்லாமே தேவையாக இருக்கு இல்லையா? பராமரிப்பு செய்வதற்காக உடலுக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு வாங்க பணம் வேணும், அதற்காக வேலை செய்யணும், அதற்காக விவசாயம் செய்யணும். இப்படி ஏதோ ஒன்று செய்வதாக இருக்கு. நீங்க உடலுக்கு தேவையானதை நிராகரிக்க முடியாது. நாம என்ன கேட்டோம் அப்படின்னா, யோகிஸ் ரிஷிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தலையெல்லாம் சரியா சுத்தம் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி நீண்ட ஜடாமுடி போல எல்லாம் இருக்கும். ஆனா கடவுளை நினைவு செய்வது என்பது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும். நாம நம்மளோட உடலை பார்த்துக்கணும், உடலையும் பார்த்துக்கணும், பராமரிப்பு செய்யணும். அதே நேரத்துல பாபா சொல்வார், ரோஸ் வாட்டர், பன்னீர் நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம். ஏன்னா பெர்ஃப்யூம் கிடையாது, ஆனா அந்த பன்னீர் அப்படிங்கிறது மிக அழகான ஒரு நல்ல நறுமணத்தை கொண்டது. அதனால பாபா என்ன செய்யறார் அப்படின்னா, நம்மளுடைய செயலினுடைய தரத்தை பாபா மாத்துறார். அதை ராஜயோகா அப்படின்னு, யோகா அப்படின்னா தொடர்பு, ராஜயோகமா பாபா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதன் கூடவே உங்க எல்லாருக்குமே தெரியும், யஜ்யத்துல எல்லாருமே கர்மயோகா செய்தாங்க. கார் கழுவுறது, பாத்திரங்கள் கழுவுறது, எல்லா காரியமும் எல்லாரும் செஞ்சாங்க. அப்போ அது சிறு வயதுல இருந்தவங்களுக்கு கூட இதையெல்லாம் செய்யறதுல ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா ஆரம்பத்துல எந்த ஒரு பணியாட்களும் கிடையாது. யஜ்யத்துல இருந்தவங்க தான் எல்லாமே செய்தாங்க. முழு நாளும் இல்லைன்னா முழு நாளும் அவங்க என்ன செய்ய முடியும்? பாட்டு போடுவாங்க. அவங்களுடைய செயல்கள் எல்லாமே விளையாட்டு போலதான் இருந்தது. ஏன்னா அவங்க அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா செய்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை செய்யும்போது, ஓ, நான் இதை செய்யணும், நான் இதை கழுவணும் அப்படின்னு நாம பேசுறோம். ஆனா ஞானத்துல நாம் வரும்போது பாபா முதல் காரியம் என்ன எல்லாருக்கும் கொடுத்தது அப்படின்னா, கழுவுறதும் பாத்திரங்களை கழுவுறதும் சுத்தம் பண்ணும் தான். எப்போதும் எல்லாம் கழுவுங்க, உங்களுடைய பாவங்களும் அதனோட கழுவப்பட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லாருமே
ஸோ பிரின்சிபல் ஃபாலோ பண்ணாதவங்க, கொள்கைகளை ஃபாலோ பண்ணாதவங்க கிச்சனுக்குள்ள வர முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? பாத்திரங்கள கழுவுறது, சுத்தம் பண்றது, இந்த சேவை தான் அவங்களால செய்ய முடியும். அப்போ தாதி எல்லாம் வந்து நெறைய கர்ம யோகா பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்ப பாபா என்ன செய்றாங்க அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, ஒவ்வொரு செயலிலும் எண்ணங்கள் இருக்கு, சொற்கள் இருக்கு. ஒவ்வொரு காரியத்திலும் சொற்களும், செயலும் இருக்கு. ஸோ அப்ப பாபா சொல்றார், கண்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில யோகிகள் வந்து கண்களை வந்து மாத கணக்குல மூடியே வச்சிருப்பாங்க, எதையுமே பார்க்காம. பாபா சொல்றாரு, இல்ல, நீங்க ஒருத்தர் மற்றவரை பாருங்க. ஆனா பார்க்கும்போது ஒருத்தர் மற்றவரை ஆன்மீகமாக பாருங்க. ஆத்ம உணர்வுல இருந்து பாருங்க. ஒரு புன்னகையோடு பாருங்க. அலௌகிகமாக இருங்க அப்படின்னு பாபா சொல்றார். அதேதான் நாம் மற்றவர்களோடு பேசும்போது நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, பாபா சொன்ன மாதிரி எல்லாமே வந்து குணாதிசயம் இருக்கணும். எல்லாத்துலயுமே வந்து திறமைகள் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு. தாதி எல்லாம் ஆரம்பத்துல பார்க்கும்போது, அவங்க இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் மாரியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க பேசும் விதம், அவர்கள் நடக்கும் விதம் மிக மிக ஆன்மீகமாக இருந்தது. அதனால சில நேரங்கள்ல நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நாம சில ஃபன்னா செய்றோம். அது ஓகே. ஆனா சாதாரண வார்த்தைகளை நாம பேசக்கூடாது. பாபா சொல்றார், ஒவ்வொரு செயலை செய்யும்போதும் திரிகால்தரிசியாக இருங்கன்னு சொல்றார். பாபா நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் பழைய காலத்திலே இப்பயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே நமக்கு தெரியும். நாம என்ன செய்றோமோ எல்லாமே நமக்கு தெரியும். சமைப்பது மட்டும் இல்ல, சுத்தம் பண்றது, ஸ்டாக்ஸ் பார்க்கறது, வரவங்கள பார்த்துக்கிறது, விருந்தோம்பல் செய்றது எல்லாமே நமக்கு பாபா சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பாபா கூட பிக்னிக் போனது எனக்கு ஞாபகம் வருது. ஹிஸ்டரி ஹாலுடைய மாடியில வந்து நாங்க பாபா கூட பிக்னிக் போவோம். ஸோ பிக்னிக் போறபோது 4, 5 விஷயம் சாப்பாடு வந்து சமோசா இருக்கும் எப்போதும். சேவ்டா அப்படின்னு அது ஒரு மிக்ஸ்சர். அது வந்து எண்ணெயில போடாம இருக்கிற மிக்ஸ்சர். அது எல்லாமே குடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளா, எளிமையா தான் இருக்கும். ஆனா எல்லாமே இருந்தது பாபா வீட்ல. அவ்வளவு அழகா இருக்கும் பிக்னிக் போறபோது. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த நாள்ல நாங்க போன பிக்னிக் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அப்ப நீங்கலாம் கூட தாதியோட பீஸ் பார்க் வந்து போயிருப்பீங்க. ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷா ஹல்வா இருக்கும். பாண்டவ் பவன்ல இருந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி பீஸ் பார்க்ல ஃப்ரெஷ் ஹல்வா வந்து குடுப்பாங்க. அப்ப இன்னொரு பக்கம் பக்கோடா ஃப்ரை பண்ணி பீஸ் பார்க்லயே நமக்கு குடுப்பாங்க. அதனால பாபா வந்து உடல்ல தத்துவங்கள் இருக்கு. அதனால அது சரியான முறையில அதுக்கு சேவை கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் சும்மா சொல்ல முடியாது. நான் நேத்து இருந்தது ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நான் ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஆனா சரியான முறையில நாம செய்யணும். அதுதான் பாபா வந்து சொல்றார். டாக்டர் கூட உங்களுக்கு சிலப்ப சொல்வாங்க, வெஜிடபிள் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஒரு ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுறது கிடையாது. பாபா வந்து என்ன சொல்றார், உங்களுடைய குணாதிசயம் மட்டுமில்ல, உங்களுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. தாதி ஜானகி எனக்கு தெரியும். எல்லாரும் தாதி கிட்ட கேட்பாங்க, தாதி எப்படி நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்ட்டு தாதி கிட்ட கேட்பாங்க. நீங்க என்ன கிரீம் பயன்படுத்துறீங்க? உங்களுடைய தோல் அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க தாதி கிட்ட.
character means, of course, நாம good வந்து behavior, நல்ல ஒரு நடத்தை இருக்கணும், நல்ல but ஒரு also பண்புகள் நம்மளுடைய செயல்ல இருக்கணும், உடலையும் நாம நல்லா பார்த்துக்கணும். where everyone looks at. அப்போ நம்மளை பார்க்கிற எல்லாருக்குமே Also say, Baba, Baba, I want to run again. நல்ல ம், Dari Janki used to say, அப்போ Baba, பாபாட்ட I வந்து like சொல்வேன். yoga, I like it. தாதி சொல்லுவாங்க, நான் தரையில உட்காரணும், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. And நானும் ஓடணும் அப்படின்னு நான் சொல்வேன். பாபா வந்து உலகத்திற்கு becoming that, right? ஒரு Om Shanti. பாபா நம்மை தெய்வங்களாக்குறாரு, நாம அவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? Om Shanti, Sister Mohini. Om Shanti, Avyakti Parivar. காயத்ரி சிஸ்டர் ஓம் சாந்தி சொல்றாங்க எல்லாருக்கும். This, what are we going to be practicing tomorrow is very interesting. நாளைக்கு நாம பயிற்சி பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப ஆர்வம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பாபா ஒரு கர்ம யோகியை பற்றி, திரிகால்தரிசியாக இருக்கும் கர்ம யோகியை பற்றி வந்து சொல்றார். ஒரு கர்ம யோகி அப்படின்னா அவர் திரிகால்தரிசி, அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்ம யோகி திரிகால்தரிசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. நாம நிகழ்காலத்துல இருக்கும் பொழுது நம்முடைய விழிப்புணர்வு, செயல், நிகழ்காலத்தினுடைய விழிப்புணர்வு. She means, am I, when I look at the past, I'm seeing this Yeah. same moment as I did it in the past, 5,000 years ago. 5000 வருடம் முன்னாடி நான் எப்படி செய்தேன் அப்படின்னு பாக்குறேன். 5,000 years from now. இப்பையிலிருந்து 5000 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்ப்பதா, அல்லது திரிகால்தரிசி அப்படின்னு சொன்னாக்க கடந்த காலம், நேற்று அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய விஷயமா, திரிகால்தர்ஷி அப்படிங்கிறது 5000 வருடத்துல நாம் பார்க்க வேண்டிய விஷயமா, அல்லது நேத்து பார்க்கதா? எப்படி வந்து ஒரு கர்ம யோகியாக நாம வந்து திரிகால்தரிசியை வந்து பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டையும் பார்க்கணும் அப்படின்னு தீதி சொல்றாங்க. ஏன்னா பாபா வந்து முழு சக்கரத்தினுடைய உதாரணத்தையும் கொடுக்கிறாரு. 24 மணி நேரத்தையும் ஒரு சக்கரம்னு சொல்றாரு. ஒரு நாளின் 24 மணி நேரத்திலையும் நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டுத்தையுமே நான் பார்க்கிறேன்னு தீதி சொல்றாங்க. நிகழ்காலத்துல எனக்கு விழிப்புணர்வு இருக்குன்னு சொன்னா இது வந்து கடந்த காலம் ஆயிடும். நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் வந்து கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு, எனக்கு இப்படிப்பட்ட அழகான எண்ணங்கள் இருந்தது அப்படின்னு நாம நல்லா பேசி இருந்தோம்னா நாம நல்ல ஒரு அனுபவம் இருக்கும். நிகழ்காலத்துல நாம நல்லா இருக்கணும். ஏன்னா நிகழ்காலம் தான் பின்னாடி கடந்த காலம் ஆக போகுது. 5000 வருஷம் முன்னாடி, அப்புறம் 5000 வருடம் கழிந்த பிறகு ரெண்டுமே நல்லா நமக்கு இருக்கணும். திதி மன்மோகனி சொல்லுவாங்க, இப்ப நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொரு கல்பமும் நீங்க இல்லைன்னு சொல்ல போறீங்க. ஆனா இப்ப நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு கல்பமும் நீங்க பாக்கியத்தை உருவாக்க போறீங்கன்னு தேவி சொல்லுவாங்க. சோ இந்த கல்பா அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நாம ரொம்ப பயன்படுத்துறோம். அதாவது ஒவ்வொரு கல்பத்திலும் நான் இப்படி ஆகுவேன் அப்படின்னு. சோ நிகழ்காலத்துல நான் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். அது இல்லைன்னு திரிகால்தரிசி இல்லைன்னா நான் நிகழ்காலத்துல ரொம்ப ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடயே இருப்பேன். அப்போ என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிகழ்காலம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு எல்லாமே அழகா இருந்தது, அப்போ அதுல இருக்கிற மகிழ்ச்சி. சோ இன்றைய நாள் நல்லா இருந்தது அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கணும். நேத்து வந்து நீங்க சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து திரும்ப செய்வது, அதாவது புதுசா ஒண்ணு செய்யறது.
திரும்ப செய்யறதும் புதுசா ஒன்னை படைப்பதும் வித்தியாசமானது. ஒரு கர்ம யோகியாக திரிகால்தரிசியாக இருந்து இது எனக்கு எப்படி வேலை செய்யும்? அதாவது நான் திரும்ப செய்யல, ஆனா நான் புதுமையா படைக்கிறேன். இப்போ நிகழ்காலத்துல எனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளும் பாபா நான் என்ன செய்யணும்னு சொல்றாரோ நான் உங்களுக்காக இங்க இருக்கிறேன். அதனால புதுசா ஒன்னை படைப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது kind of concept of repetition, and that could only happen at the confluence age. That gives me the opportunity and the wisdom and the capacity to create something new. Is that how it works? சோ சங்கமயுகத்துல இது போல நான் புதுமையை வந்து Baba said that கொண்டு my வரணுமா? is a great task. I have to create this பாபாக்கு வந்து 3 பணிகளை சொன்னார். காரியம் அப்படிங்கிறப்போ படைப்பு செய்யணும். அன்னைக்கு போக் மெசேஜ்ல பாபா சொன்னாங்க, படைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் புதுமையா ஏதாவது செய்யணும். ஒரு படைப்பாளி அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, மலர்களை செய்யும் போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இந்த வாட்டி வித்தியாசமா செய்வேன், இதை வந்து நான் சமைக்க போறேன் ஆனா வித்தியாசமா ஒண்ணு செய்ய போறேன் அப்படின்னு ஒரு படைப்பினுடைய ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி சக்தி இருக்கும். ஒரு தரம் நாங்க மதுரை போன போது சவுத் இந்தியால மதுரையில வந்து ரொம்ப சாப்பாடு செய்வாங்க. தோசை செஞ்சப்போ அதை வந்து கேப் மாதிரி செஞ்சாங்க. அந்த தோசை வந்து ஒரு குள்ளா மாதிரி செஞ்சாங்க. சோ எதை செய்தாலும் அதை வந்து வித்தியாசமாக செஞ்சாங்க. ஒரு ரைஸ் தான், அரிசி தான், ஆனா அதுல வந்து ரொம்ப வித்தியாசமா செஞ்சாங்க. அப்போ சோ அந்த படைப்பை வந்து அவங்க வித்தியாசமா செய்யறாங்க. சோ பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, புது படைப்பு அப்படிங்கிற போது ஏதானும் புதுமையை வந்து கொண்டு வரணும், வித்தியாசமா ஏதாச்சும் செய்யணும். சோ ஏன்னா இது வந்து மிக ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு சக்தி. ஏன்னா எப்போதும் வந்து ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னா நான் வந்து புது ஸ்டைல்ல செய்யணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ப நம்ம பண்ணும் போதே பேசுவது எதுவாக இருந்தாலும் அவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்க வந்து வித்தியாசமா ஏதோ செய்ய போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உங்களை வந்து நீங்க வித்தியாசமான முறையில, மிக அழகான முறையில, சிறந்த முறையில வெளிப்படுத்தும் போது அது மிக சிறப்பாக இருக்கும். உதாரணமாக அமிர்த வேளையில நாம வந்து எந்திரிக்கிற ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யறோம், அதே நேரத்துல எந்திரிக்கிறோம். அது வந்து ஒரு திரும்ப திரும்ப செய்யற ஒரு காரியமாக இருக்கு. படைப்பு அப்படின்னு சொன்னா நான் தினமும் ஒரே விஷயத்தை செய்யல, ஆனா நான் புதுமையாக ஒன்றை செய்யறேன். பாபா கிட்ட புது அனுபவங்களை நான் பெறுகின்றேன். ஆத்மாவாகிய நான் பல புதுமையை அனுபவம் செய்யறேன். இதை முன்னாடி நான் செய்ததில்லை அப்படின்னு இருக்கணும். ஸ்ரீமத்தை நாம் கடைபிடிப்பதுல கூட, மரியாதைகளை கடைபிடிப்பதுல கூட நாம் புதுமையை கொண்டு வரணும். ரெப்புடேஷன் திரும்ப திரும்ப செய்வதாக இல்லாம, ஆனா அதுல புதுமையை கொண்டு வரணும். நாம அமிர்த வேளையிலையும் கூட நாம பாபா கிட்ட வெவ்வேறு விதமான உறவு முறைகளை அனுபவம் பண்ணலாம். அவ்வியக்த சிக்னலை வந்து நாம அமிர்த வேளையில செய்யலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அமிர்த வேளையில நாம செய்யறது இல்லையா? ஒரே விஷயத்தை செய்யாம நாம எத்தனை விதமா நாம வந்து செய்யலாம். சில நேரத்துல வந்து நான் தத்துவங்களோடு பேசுறேன், அப்போ நான் உறவு முறையை உருவாக்குறேன் தத்துவங்களோடு. நீ வந்து என்னை பராமரிக்கின்ற, நான் வந்து அதிர்வலைகள் மூலம் உனக்கு சேவை செய்யறேன் அப்படின்னு நான் பேசுவேன் அப்படின்னு தேதி சொல்றாங்க. உங்கள்கிட்ட இன்னொரு வித்தியாசமான கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கர்ம யோகி அப்படின்னா ஒரு காரியத்தை செய்பவர், பாபா கூட யோகத்திலிருந்து காரியத்தை செய்பவர் கர்ம யோகி. கர்ம யோகி வந்து ஒரு ஸ்ரீமத்தை கடைபிடிப்பவராகவும் இருக்கின்றார் இல்லையா?
of the Srimad. பாபாவோட யோகத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கிறாங்க. Today, Brother Bridge இன்றைக்கு பிரதர் பிரிஜ் மோகன் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கமெண்ட் சொன்னார். என்ன அப்படின்னா, instrument ஒரு கருவியாக இருப்பவர் ஒரு கர்மயோகி, ஒரு கர்மயோகி ஸ்ரீமத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. அப்போ based on the Srimad. But the inculcation of the Karma Yogi should never become the Srimad. Because Srimad would always be different from ஸ்ரீமத் அப்படிங்கிறது Karma Yogi's inculcation based on that Srimad. But yet, sometimes the Karma Yogis would use their inculcation based on the Srimad and call it Srimad, and that is wrong. Hmm. சிலப்ப வந்து கர்ம யோகிகள் ஸ்ரீமத்துன்னு சொல்லி அவங்களுடைய சொந்த என்ன அவங்க எடுத்துட்டு இருக்காங்களோ தாரணையில அதை சொல்லுவாங்க. அப்போ தீதி சொல்றாங்க, நான் வந்து ஸ்ரீமத் கடைபிடிக்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு செயலும் ஸ்ரீமத்தின் அடிப்படையில இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கருவி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சென்டர் என்னுடையது, இந்த கருவிகள் என்னுடையவர்கள் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. பாபா நிமித் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு சொல், அது வந்து கருவி அப்படிங்கிறது கிடையாது. ஆனா பாபா என்னை செய்வித்தார், நான் கருவி அப்படிங்கிறது இல்லை. நிமித் அப்படின்னா But sometimes I think that what I say or what I do is Srimad. சில நேரங்கள்ல நான் என்ன செய்யறேன், என்னை வந்து பின்தொடர்ந்து நான் செய்யற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் தந்தையை பின்பற்றுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்ன செய்யணுமோ நான் அதை செஞ்சேன், ஆனா நீங்க வந்து பாபா என்ன செய்தார் அப்படின்னு பார்த்துதான் நீங்க பாபா செய்யறதே செய்யணும். என்ன நான் அதுல பார்த்தேன் அப்படின்னாக்கா, எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அர்ப்பணம், சரண்டர் அப்படின்னா உங்களுடைய மனதை வந்து முற்றிலுமாக விடுபட்டவாறு செய்யணும். இதுதான் சில நாட்களுக்கு முன்னாடி நான் செய்தேன். எதையோ குறித்து சில கொஞ்சம் பதஷ்டம் இருந்தது. ஆனா ஏன், இது பாபாவுடையது இல்லையா, பாபா பார்த்துப்பார் அப்படின்னு நான் நினைச்சேன். அதன் பிறகு நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சிந்திக்கவே இல்லை. எல்லாமே அவ்வளவு அழகா நடந்தது. சில நேரங்கள்ல உடலுக்கு நிறைய புது விஷயங்கள் நடக்க இருக்கு. பாபா உடலினுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாபா உங்களுடைய கர்ம கணக்கை வந்து நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாபா இந்த உடல் உங்களுக்கு சொந்தம் இல்லையா, சோ பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுங்க, பாபா பார்த்துக்கிட்டோம். இதுவும் ஸ்ரீமத் இல்லையா, சரண்டர். எல்லாமே பாபாக்கு சொந்தம் அப்படின்னு நாம அர்ப்பணம் பண்ணிடுறது. One is in actions, but very subtly. ஸ்ரீமத்தினுடைய சில சூட்சுமமான விஷயங்களை நாம வந்து கொண்டு வரணும். நம்மளுடைய விழிப்புணர்வு எல்லாமே ஸ்ரீமத்தின் அடிப்படையில் இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் இருக்கணும். I want to ask you so many questions on that, because I want to ask you, is it easier to follow Srimad in action? ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறது சுலபமா செயல்கள்ல, அல்லது with my subtle abilities, my mind, my intellect, and my sanskaras, or is it one and the same? You can't separate them. We cannot separate, but actions mostly we will do based on Srimad. But நம்முடைய செயல்களை வந்து நாம ஸ்ரீமத்தின் அடிப்படையில செய்யறோம். ஆனா விழிப்புணர்வு எப்ப நமக்கு ஸ்திரமாக இருக்கும்னா அது சூட்சுமமான விஷயம். இப்போ நான் சிந்திப்பது கூட இப்படிதான் பாபா நான் சிந்திக்கணும்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு நான் சோதனை பண்றேன். ஏன்னா செக் பண்ணிட்டு மேன்மையான விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு அதுவே முயற்சியாக இருக்கு. ஒரு சூட்சுமமான விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் தாரணை பண்ணணும். அப்போ அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருப்பதை நான் உணர்றேன்.
நாம எல்லாருமே பயணத்துல இருக்கிறோம், வெவ்வேறு ஸ்திதியில இருக்கிறோம். நாம எல்லாரும் எந்த ஸ்திதியில இருக்கிறோமோ அந்த அளவுல தான் நாம ஸ்ரீமத்தை வந்து கடைபிடிப்போம். ஆரம்பத்துல அமிர்த வேலை பண்ணுவோம், பாபா நினைவுல இதை செஞ்சியா, பாபா நினைவுல சாப்பிட்டியா அப்படின்னு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நீங்க அதே அநேக நேரங்கள்ல செய்துகிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுடைய ஸ்திதி எங்க தளம்பல் அடையுது அப்படின்னு நீங்க சோதனை பண்ணணும். அப்ப வீணான எண்ணங்கள் இருக்கா, அங்க வந்து நாம ஸ்ரீமத்தை கடைபிடிக்கணும், தந்தையை பின்பற்றணும். அப்படிங்கிற போது நிறைய அனுபவம் அங்கேயும் இருக்கிறதை வந்து உங்களால உணர முடியும். Thank you, Sis Moini. These are such deep things, and but they're so significant now for us to இது மிகவும் ஆழமான விஷயங்கள். stable, unshakable, அந்த ஸ்திரமான because it's not ஆடி அசைக்க முடியாத ஸ்திதியை வந்து keep following Shri, but it's the subtle நாம் அடைவது ரொம்ப சூட்சுமமான விஷயங்கள் அடைவது, ரொம்ப ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். வெறுமனே ஸ்ரீமத்த செயல்கள்ல கடைபிடிக்கிறது மட்டும் இல்லை, ஆனால் பிராமணர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, வெற்றியோட இருக்கிறாங்க, எல்லா பேறுகள் இருக்கு. இதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே விழிப்புணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு. ஸ்ரீமத்தை நீங்க கடைபிடிப்பவர்களாக இருக்கலாம், ஆனால் செயல் மட்டும் இல்லை, ஆனா சூட்சும முறையில நீங்க எப்படி செய்றீங்க. இப்போ நீங்க கவனம் கொடுக்கணும். உடனடியாக நாம் மாற்றிவிட வேண்டும். பாபா முரளியில் என்ன சொல்றார், நீங்க வந்து எப்போ பாரமா இருக்கிறீங்களா அப்ப வந்து நீங்க பாட்டு போடுங்க, டான்ஸ் ஆடினா கூட ஓகே அப்படின்னு பாபா சொல்றார். இப்போ சுயத்தை பற்றி இந்த அளவுல அக்கறை நாம் எடுத்துக்கணும். ஸோ எந்த அளவிற்கு நான் ஸ்ரீமத் கடைபிடிக்கிறேன், நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறேன், நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னா நான் எல்லாமே ஸ்ரீமத்தின் அடிப்படையில செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில நாம நிறைய விஷயங்களை வந்து பார்க்கிறோம், சந்திக்கிறோம், நிறைய விஷயங்களை எதிர்நோக்குறோம். எதிர்மறையானது இல்லை, ஆனா விதவிதமான மக்கள், வேற வேற இடத்துக்கு போறோம். ஸோ எல்லாத்தையும் பத்தி நான் வந்து ஸ்ரீமத்தின் அடிப்படையில் அணுகி இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து சக்திசாலியாக உணர்வேன், வெற்றி அடைந்ததாக உணர்வேன். ஆனா நான் சாதாரணமாக இருக்க முடியாது. பாபா சொல்வதை போல நான் மேன்மையாக இருக்கணும். நாம் ஒவ்வொருவரும் ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில இருக்கணும். நான் பிரம்மா பாபாவை என் முன்னால கொண்டு வரேன். நான் வந்து பாபாவை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றோம். And that is why their stage was, as you said, unshakable, very stable. And that's what we have to do. அதனாலதான் அவர்களுடைய ஸ்திதி வந்து ஆட்டி அசைக்க முடியாதாக ஸ்திரமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. And I'll just ask you one more because it's at the tip of my tongue, and that is இன்னும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கர்ம யோகி இல்லைன்னா ஒரு பிகே following Shrimat, but it's only ஸ்ரீமத் வந்து கடைபிடிக்கிறாங்க, ஆனா செயல்கள் அளவுல தான் செய்யறாங்க. விழிப்புணர்வு அளவுல அவங்க இன்னும் கடைபிடிக்கல அப்படின்னா அவர்களால முழு பேரை அனுபவம் செய்ய முடியாது. இதைத்தான் பாபா சொல்றாரு இல்லையா, முழுமையாக உணர மாட்டாங்க, முழுமையான வெற்றியை உணர மாட்டாங்க. ஒரு கர்ம யோகியாக நான் செய்யறேன், ஆனா எனக்கு வெற்றி பெற்ற உணர்வு இல்லை அப்படின்னா நான் புரிஞ்சுக்கணும், நான் விழிப்புணர்வு அளவுல ஸ்ரீமத்தை கடைபிடிக்கலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சிஸ்டர். தீதி சொல்றாங்க கவலையற்ற ஸ்திதியில இருக்கணும். சில விஷயங்கள் நம்மை வந்து கவலைப்பட வைக்குது, சில அக்கறைகளை நாம கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் என்ன உணர்ந்தேன் இன்னைக்கு அப்படின்னா, நாடகம் வந்து அக்யூரேட்டா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, துல்லியமா இருக்கு. யஜ்யத்தை வந்து நான் பார்க்கும் பொழுது பாபா இருக்கிறாரு, பாபா தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு.
அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்னுடைய ஸ்ரீமத் என்னன்னா, என்னுடைய ஸ்திதியை நான் நல்லா வச்சுக்கணும். அங்கிருந்து நான் சேவை பண்ணணும். ஸோ என்னை வந்து எல்லா நிகழ்கால சூழ்நிலைகள்ல இருந்து என்னை விடுவித்துக் கொண்டு நான் இருக்கும்போது என்னுடைய சக்தியை என்னால வச்சிருக்க முடியும். என்னுடைய உற்சாகத்தை வச்சிருக்க முடியும். என்னுடைய சக்தி நிலை உயர்ந்ததாக இருக்கும். Thank you so much. This is beautiful. இது மிக அழகான விஷயம். தீதிக்கு நன்றி. ஓம் சாந்தி. Om Shanti. So thank you, Didi. Thank you, Katrapan. And now we will remember Baba. And we'll take Drishti from Didi. நாம் பாபாவை நினைவு செய்வோம். தீதி கிட்ட இருந்து திருஷ்டி எடுக்கலாம். நாளைய கால அட்டவணையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. Followed by Hindi Sakar Murli. Tomorrow's schedule is a little bit of different. Tomorrow will be Hindi Sakar Murli in the morning. And then in the afternoon, Avyakti Children class from 1:30 to 3 p.m. Avyakti Youth class 3 to 4 p.m. In the evening, 6 o'clock, but will start, followed by Hindi series, English series, Avyakti Churning. Now, we will remember Baba. I request everyone, make sure your videos are on so that you can take Drishti from Didi. Shanti. Be a karma yogi. Be Trikaldarshi in every action. Every action of a karma yogi is like a divine activity worthy